வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் மீண்டும் அதிரடி சோதனையில் இறங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜிக்கு அடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் இடம்பெறப் போகிறார்கள்? தாவேகாவில் 70,000 பூத் உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும் என்று விஜய் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் அக்கட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிஜேபியில் தன் கட்சியை இணைக்கப் போகிறாரா திரு டிடிவி தினகரன்? இது குறித்து தான் விரிவாக இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நாம் அலசப் போகிறோம். சட்டவிரோத பணவர்த்தனை வழக்கில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் சிறை சென்று வந்திருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி. மீண்டும் அவரை மையமிட்டு அமலாக்கத்துறை தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜிக்கு கரூர் மாவட்டத்தில் மிக நெருங்கிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கொங்கு மெஸ் உரிமையாளர் மணி, சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்தி, அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆகியோர் வீடுகளில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, திரு செந்தில் பாலாஜி துறையின் கீழ் இயக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் இன்று சோதனை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடத்தில் மட்டுமா இந்த சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது? இல்லை, திமுக எம்பியும் அக்கட்சியின் கருவூலமாக கருதப்படக்கூடிய திரு ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களிலும் இன்று அதிரடியாக அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வருகிறார்கள். ஏன் மீண்டும் திரு செந்தில் பாலாஜியை குறிவைக்க காரணம் என்ன? சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தனது அரசியலில் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியான முறையில் திரு செந்தில் பாலாஜி இயங்கி வந்து கொண்டிருக்கிறார். கரூரை பொறுத்தளவு இன்னமும் செந்தில் பாலாஜி வசமே இருக்கிறது. அவர் சிறையில் இருந்த போது அது 2024 ஆண்டு தேர்தலில் எதிரொலித்திருந்தது. கரூரோடு சேர்த்து தற்போது கோவை மாவட்டத்திலும் திரு செந்தில் பாலாஜி தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அதை அமைதியாக கொங்கு பகுதியில் இன்னும் திமுகவை வலிமையாக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற வியூகங்களை அவரது ஆதரவாளர்களை திரட்டி அதற்கான வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். செந்தில் பாலாஜியை அறிந்தவர்கள் சொல்வார்கள், அவர் மிக சிறந்த கள செயல்பாட்டாளர். அதனாலேயே பிஜேபி மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளுக்கு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவிற்கு சென்னை, கன்னியாகுமரி போன்ற இடங்களுக்கு அடுத்து கொங்கு மண்டலம், அதிலும் குறிப்பாக கோவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பகுதியில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை போட்டியிட்டு 2வது இடத்திற்கு வந்தார். அவர் வாங்கிய வாக்கு என்பது பாஜகவிற்கு ஒரு நம்பிக்கையை தமிழகத்தில் ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பாஜகவும் தற்போது கோவையை மையமிட்டு வேலை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதற்கு இடையூறாக மீண்டும் செந்தில் பாலாஜி அமைந்து விடுவார் என்கிற ஒரு கணக்கில் இப்போது மீண்டும் செந்தில் பாலாஜியை சுற்றி அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுகவின் அதிதீவிர கள செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி கள செயல்பாடுகளில் மட்டுமல்ல, திமுகவின் கரன்சி நரம்புகளின் ஒரு முக்கிய புள்ளியாகவும் இருக்கிறார். அதனால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு போக்கிலும் மீண்டும் திரு செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த திரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிறை செல்லும் ஆசை இருக்காது. எனவே மீண்டும் தான் அந்த நெருக்கடிக்குள் செல்லாமல் இருக்க தனது வேலையை குறைத்துக் கொள்ளப் போகிறாரா அல்லது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனோபாவத்தில் செயல்பட போகிறாரா என்பது வரும் நாட்களில் தான் தெரியும். ஒரு பக்கம் திரு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வந்தாலும், மறுபக்கம் திமுகவிற்கு நிதி கொடுப்பதில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய திரு ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களிலும் இன்று அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவருடைய மற்ற நிறுவனங்களை எல்லாம் தாண்டி டாஸ்மாகிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை குறிவைத்து இன்று ரெய்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ பேர் டாஸ்மாக் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் திரு ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் இன்று நடந்து கொண்டிருக்கும் ரெய்டு என்பது மீண்டும் அரசியலில் மிக பெரும் பேச்சு பொருளாக எழுந்திருக்கிறது. திமுகவின் இந்த இரு தலைவர்கள் மட்டுமல்ல, இனி அடுத்து அமைச்சர் திரு மூர்த்தி, அமைச்சர் திரு ஏவா வேலு, அமைச்சர் திரு துரைமுருகன், அமைச்சர் திரு KN நேரு ஆகியோருக்கும் கூடிய விரைவில் அமலாக்கத்துறையின் ரெய்டு இருக்கும் என்கிற ஒரு செய்தி அமலாக்கத்துறை வட்டாரங்களிலிருந்து கசிகிறது. ஒருவேளை நாம் குறிப்பிட்ட இவர்கள் தான் திமுகவின் கரன்சி நரம்புகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தீவிர கள செயல்பாட்டாளர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு இதன் மூலம் ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தில் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை திமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. தாவேக தலைவர் திரு விஜய் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது 70,000 பூத் உறுப்பினர்களை நம் கட்சி உடனடியாக நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் அழைத்து அறிவுரைகளையும் வழங்கியிருந்தார். ஆனால் இதுவரை எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்கிற ஒரு பேச்சு தாவேகாவில் தற்போது அதிகரித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு 62 வாரங்களில் நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்பதை சமீபத்தில் நடந்த அவர்களது 2ஆம் ஆண்டு கூட்டத்தில் பிரகடனப்படுத்தினார்கள். ஆனால் தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும்
அதற்காக எதிர்க்கட்சிகள் போல் செயல்படாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அதுபோல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். சரி, தமிழக அரசை தான் எதிர்த்து அவர்களால் எந்த ஒரு குரலும் கொடுக்க முடியவில்லை. மத்திய அரசையாவது எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் என்று பார்த்தால், நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புதுவை ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு பக்குவம் இல்லாமல் உள்ளே என்ன நடந்தது என்கிற செய்தியாளர்கள் கேள்விக்கு அந்த அறிக்கையை நான் எடுத்து வாசித்து விடவா என்கிற நிலையில் தான் தற்போது தாவேகா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு கீழ்மட்ட நிர்வாகிகளை நிரப்பாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று தாவேகா தரப்பில் விசாரிக்கும் போது அதற்கான உரிய நபர்கள் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. இன்னும் 25 மாவட்டத்திற்கான மாவட்ட தலைவர்கள் நியமிக்க வேண்டியிருக்கிறது. அதிலும் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருப்பதால் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மார்ச் மாதத்தில் திரு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் என்கிற ஒரு செய்தி தாவேகா தரப்பிலிருந்து வருகிறது. ஒருவேளை அவர் சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டம் கூடும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் வெறும் ரசிகர்களாக மட்டும் இருக்க போகிறார்களா, அவர்கள் தொண்டர்களாக மாறப் போகிறார்களா என்பது எல்லாம் விஜயினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கையை பொறுத்தே இருக்கிறது. தன்னுடைய பெரும்பான்மையான நாட்களை பாண்டிச்சேரி பண்ணை வீட்டில் கழித்துக் கொண்டிருந்த திரு டிடிவி தினகரன் தற்போது மீண்டும் லைம்லைட்டுக்குள் வந்திருக்கிறார். புதிதாக கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறார். மீண்டும் அவர் பாஜகவின் பி டீம் போல் செயல்படுவது போல பாஜகவிற்கான முழு ஆதரவாக அனைத்து செய்தியாளர் சந்திப்பிலும் அதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை அக்கட்சிக்குள் இருப்பவர்களே தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையை திரு டிடிவி தினகரன் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பில் திரு அண்ணாமலை டிடிவி தினகரன் கட்சியை பாஜகவோடு இணைத்து விடுங்கள், உங்களுக்கு மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ முக்கிய பொறுப்புகள் கொடுக்கலாம் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தனது ஆதரவாளரிடம் ஆலோசித்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன். ஏற்கனவே ஒருவர் பாதி தூக்கத்தில் இருந்து கட்சியை பாஜகவில் இணைத்தவருக்கு இன்றைய நிலைமை என்னவாக இருக்கிறது, என்னையும் பாஜகவோடு கட்சியை இணைக்க சொல்கிறார்கள் என்கிற தொனியில் தன்னுடைய ஆதரவாளரிடம் பேசியிருக்கிறார். அதற்கு அவருடைய ஆதரவாளர்களோ, நீங்கள் தான் தற்போது பாஜகவின் ஒரு அணிப்பிரிவு தலைவர் போல் ஒவ்வொரு விஷயத்திலும் பேசி வருகிறீர்கள் என்பதை இவர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்ட திரு டிடிவி தினகரன், நாம் தான் அதிமுகவை கைப்பற்ற போகிறோம், அதற்கான அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் நாம் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக தரப்பில் இருந்து இவ்வாறான ஒரு அழுத்தம் நம் மீது திணிக்கப்படுகிறது. இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையில் தற்போது அமமுக நிர்வாகிகளுடன் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் திரு டிடிவி தினகரன். தொடர்ந்து இதுபோன்று வெளியரசியலுக்கு அப்பால் உள்ள நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு. நன்றி, வணக்கம்.